ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ லெசன் 5ல் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸோட சில இம்பார்ட்டண்ட் காம்பவுண்ட்ஸோட சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஜென்ரலைஸ்டாக இப்போது ஸ்பெசிஃபிக்காக நம்ம சில காம்பவுண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன காம்பவுண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா குவிக்லைம், சுண்ணாம்பு இல்லையா, குவிக்லைம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கால்சியம் ஹைட்ராக்சைடு, ஜிப்சம், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இந்த 4 இம்பார்ட்டண்ட் காம்பவுண்ட்ஸோடைய ப்ரிப்ரேஷன், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் இதான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இம்பார்ட்டண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? தே ஹாவ் சம் கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ், இல்லை டொமஸ்டிக் இம்பார்ட்டன்ஸ் ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ நம்ம இதோடைய ஃபஸ்ட்டு நம்ம இந்த இம்பார்ட்டன்ஸ்க்கு பார்க்கறது, இந்த ப்ரிப்ரேஷன் பார்க்க முன்னாடி இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போது கால்சியம் ஆக்சைடு, CaO, அதான் குவிக்லைம்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம வீட்டிலலாம் நம்ம சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே, ஃபஸ்ட் ப்ரிப்ரேஷன் என்னென்னு பார்ப்போம். ஸோ இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஆன் கமர்ஷியல் ஸ்கேல் பை ஹீட்டிங் limestone in lime kiln in temperature range of 1070 to 1270 கெல்வினுக்கு. ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் கால்சியம் கார்பனேட்டை வந்து ஹீட் பண்ணும்பொழுது கிடைக்கிறதா என்னது? இந்த கால்சியம் ஆக்சைடு. அந்த கால்சியம் ஆக்சைடு தான் நம்ம குவிக்லைம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரியாக்ஷன் வந்து ரிவர்சிபிள், சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, ரிவர்சிபிள் அப்படின்னா என்னென்னாக்கா கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறும். இமீடியட்டாக என்ன பண்ணணும்னா திரும்பவும் அது ரெண்டும் சேர்ந்து திரும்ப கால்சியம் கார்பனேட்டாகவே ப்ரொடியூஸ் ஆகிடும். அப்போது நமக்கு இந்த கால்சியம் ஆக்சைடு மட்டும் நமக்கு தேவைன்னா என்ன பண்ணணும்னாக்கா கால்சியம் கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் இட் இஸ் ஃபார்ம்டு இட் ஷுட் பி ரிமூவ்டு. அப்போ தான் என்ன ஆகுது? திரும்ப ரிவர்ஸ் ஆகாமல் ஒன் சைடில் வந்து ரியாக்ஷன் வந்து இட் வில் கோ ஃபார் கம்ப்ளீஷன். ஸோ திஸ் இஸ் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் குவிக்லைம். Next, this is the kiln that is used for the preparation. இதுதான் போட்டு லார்ஜ் ஃபர்னேஸ் மாதிரி இருக்குது. ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா நமக்கு கால்சியம் லைம் அவுட் போட்டிருக்கு இல்லையா, கால்சியம் ஆக்சைடு வந்து கீழே வரும். இந்த பாருங்கள், இப்போ லைம் ஸ்டோன் அண்டு கோல் மேலே போட்டு மிக்சர் போட்டு நம்ம ஹீட் பண்ணும்பொழுது ஹை டெம்பரேச்சரில் lime out, that is calcium quicklime will come out and carbon dioxide gas will go out. எதனால calcium carbon dioxide gas will go out? This is the large furnace that is used for the commercial preparation of quicklime. So in this the limestone and coal it is added, and at higher temperature it decomposes to give quicklime and carbon dioxide. Immediately the carbon dioxide is drawn out. எதனால் இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகிறதுன்னு நான் சொன்னேன். இல்லைனாக்கா என்ன ஆகும்? திரும்ப அது ரிவர்ஸ் ஆகி கால்சியம் கார்பனேட்டாகவே ஃபார்ம் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த ப்ரிப்பரேஷன் மெத்தட். நெக்ஸ்ட், அடுத்தது இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸில் இது ஒரு ஒயிட் கலர் அமார்ஃபஸ் சாலிடாக இருக்கும். இது என்ன பண்ணுன்னா மாய்ஸ்சரை அப்சார்ப் பண்ணும். மாய்ஸ்சர் அப்சார்ப் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்சோ கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரில் இருக்குது இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு அதையும் அப்சார்ப் பண்ணும். அப்போ CaO வந்து வாட்டர் கூட சேரும்பொழுது CaOH twice, அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு கூட சேரும்பொழுது CaCO3. இதான் அந்த காலத்துலலாம் வீட்டில் சுண்ணாம்பு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை வாங்கிட்டு வந்து தண்ணியில் கலந்து அடிப்பாங்க. எதனாலனாக்கா ஒன்ஸ் இதை கோட் பண்ணின உடனே இது காற்றுல இருக்க ஈரத்தையும் அதில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு நல்லா ஒரு ஹாட் சப்ஸ்டன்ஸாக மாறிடும். தட் இஸ் கால்சியம் கார்பனேட்டாக திரும்பவும் அது மாறிடும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா இதை வந்து ஒயிட் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதில் அடிஷன் ஆஃப் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் என்ன பண்ணால் திஸ் கேன் பிரேக் த லம்ப். அந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தட் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்லேக்கடு லைம் அப்படின்னு பேர். ஓகே, அதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தான் CaO ப்ளஸ் H2O gives CaOH twice. அப்புறம் வந்து இந்த குவிக்லைமை வந்து சோடா சோடியம் ஹைட்ராக்சைடு அது கூட சேர்த்தாக்கா you will get soda lime which has some importance, and also it combines with other oxides such as SiO2 and P4O10 and forms CaSiO3 and Ca3PO4 twice. Various compounds, various commercial important compounds can also be prepared from this quicklime. So now let us see what are the uses of this calcium oxide. It is used in the manufacture of cement, mortar, glass, in the manufacture of sodium carbonate, slaked lime for the purification of sugar, and also as a drying agent. So these are the importance of calcium oxide, that is quicklime.
நம்ம பார்க்க போகிறது வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு. முன்னாடியே ப்ரிப்ரேஷன் ரொம்ப ஈஸி தான் பார்த்துட்டோம் இல்லையா. கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து கால்சியம் ஆக்சைடு வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணால் வர்றது தான் கால்சியம் ஹைட்ராக்சைடு. தட் இஸ் CaO + H2O gives CaOH twice. ஜஸ்ட் இப்போ தான் நம்ம பார்த்தோம். ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தாக்கா அது ஒரு ஒயிட் கலர் பவுடர், ஸ்பேரிங்லி சாலிபிள், ஓரளவுக்கு தண்ணியில் கரையும். அது மாதிரி தண்ணியில் கரைஞ்சதுன்னா அது நம்ம லைம் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மில்க் ஆஃப் லைம் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. இப்போ கார்பன் டை ஆக்சைடு அந்த லைம் வாட்டர்கிட்ட பாஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னாக்கா, அஃப்கோர்ஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணி கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகும். அந்த கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது ஒரு ஒயிட் ப்ரெசிபிடேட்டர். ஸோ இதை வந்து நம்ம டெஸ்ட்டுக்கு கூட டெஸ்ட் லெபார்ட்டரியில் வந்து சில டெஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை டெஸ்ட் பண்ணுறதுக்கு லைம் வாட்டர் விச் டர்ன்ஸ் லைம் வாட்டர் மில்கி அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம் இந்த ப்ராப்பர்ட்டியை. excess of carbon dioxide நம்ம வந்து ஆட் பண்ணும்போது this will form another compound called the calcium hydrogen carbonate, and also it will react with this calcium hydroxide will react with the chlorine to form a compound that is called a hypochlorite. It is a constituent of bleaching powder. Bleaching powderல முக்கியமான constituent வந்து hypochlorite. அது வந்து that is prepared by treating this calcium hydroxide with chlorine. So that is given in the form of equation here, that is CaOH twice reacts with chlorine to form CaCl2 plus CaOCl2 or the hypochlorite அப்படிங்கிறது. அடுத்தது யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, கால்சியம் ஹைட்ராக்சைடு இட் இஸ் ஃபார் மார்டர். மார்டர் மீன்ஸ் அந்த ஹார்டாக ஒரு சப்ஸ்டன்ஸ், ஐ மீன் ஒரு மெட்டீரியல். அது இப்போ லேப்லலாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ பில்டிங் மெட்டீரியல். எதுக்குன்னா இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஆல்சோ ஒயிட் வாஷ் அண்ட் டியூ டு இட்ஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட் நேச்சர். அது டிஸ்இன்ஃபெக்டன்ட் நேச்சர் இருக்கிறதுனால இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஒயிட் வாஷிங் அண்ட் ஆல்சோ யூஸ்ட் இன் கிளாஸ் மேக்கிங்ஸ், இன் டேனிங் இண்டஸ்ட்ரி, preparation of bleaching powder aspirate, purification of sugar, etc. So these are the various uses of calcium hydroxide.